பன் பட்டர் ஜாம் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல 2 இடத்துல டைட்டில் போடுவாங்க. 1 ஸ்டார்ட்டிங்ல, 2வது கிளைமாக்ஸ்ல. இந்த படத்துடைய கதை வந்து முழுக்க முழுக்க லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் படத்துடைய கதையாவே நகரும். அரேஞ்ச் மேரேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். இதே இது லவ் மேரேஜ் பண்றதும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். லவ் மேரேஜ் மட்டும் பண்ணுனாங்க அப்படின்னா, மேரேஜ் லைஃப்ல வந்து சண்டைகள் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி லலிதாவுடைய கேரக்டர் மூலமா சொல்லியிருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா, அதுலயும் சண்டைகள் வரத்தான் செய்யும் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பன் பட்டர் ஜாம் டிஷ் வந்து செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதே இது 3யும் தனித்தனியா சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இதே இது ஒண்ணா சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த பன் பட்டர் ஜாம் மாதிரி லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுனா தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சு லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பன் பட்டர் ஜாம வச்சு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பத்தி சொல்லியிருப்பாங்க. படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்களோ, அத படத்தோட டைட்டிலே அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ராஜு நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ Amazon Prime OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்துடைய ஸ்டார்ட்டிங்லயே பன் பட்டர் ஜாம் கடையில இருந்து தான் படத்துடைய கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி படத்துடைய ப்ரீ கிளைமாக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல கிட்டத்தட்ட படமே ஓரளவுக்கு முடிஞ்சிரும். அப்ப அந்த சீன் வந்து பன் பட்டர் ஜாம் கடையில தான் வந்து முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அம்மா மகனுக்கான காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவான். அப்ப வந்து அவங்க அம்மா பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாங்க. சந்துரு வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வரும்போது ரொம்ப ஒரு பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கேர்ள்ஸ பார்த்த உடனே அத வந்து சரவணன் கிட்ட எப்படி கேர்ள்ஸ் கிட்ட பேசணும் அப்படிங்கிறத ட்ரைனிங்ல எடுத்துட்டு வருவாரு. இவருக்கு ஏன் இந்த மாதிரி படபடப்பா இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா லலிதா வந்து தன்னுடைய மகன் வந்து பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாய்ஸ் ஸ்கூல்ல தான் சேர்த்து விட்டுருப்பாங்க. இதை சந்துரு வந்து அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. காலேஜ்ல போகும்போது ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு கிட்ட பேசுறாரோ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைகிட்ட ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஈவினிங் வழக்கமா கேட்போம். அதே மாதிரி தான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு உட்கார வச்சு லலிதா கேட்பாங்க. அம்மாவுக்கு உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு டீ கடையில அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரு. சிகரெட் அடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா பயந்துகிட்டு சிகரெட் அடிச்சதை சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி இவர் வந்து இப்பதான் சிகரெட் அடிச்சு பழகிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இருமல் வரும். ஸோ அதை வச்சு சந்துருவோடைய அப்பா கிட்ட சொல்லும்போது டீ கடை இருமல் இதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மகன் வந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். டீ கடையில டீ குடிச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறத அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அதே மாதிரி அவருடைய அப்பா வந்து சிகரெட் அடிக்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த பாக்ஸ்ல அப்பப்ப சிகரெட் இருக்காது. ஸோ இதை வச்சுமே பையன் வந்து சிகரெட் அடிக்கிறான் அப்படிங்கிறத அவங்க அப்பா தெரிஞ்சுக்குவாரு. சந்துரு வந்து அவங்க அம்மாவுடைய செல்ல பிள்ளையா இருப்பாரு. ஸோ அதை கனெக்ட் பண்ற விதமா அவங்க அம்மாவும் மகனும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் தான் இருக்கும். சந்துரு வந்து அப்பா கூட எடுத்த மாதிரி எந்த ஒரு போட்டோஸுமே இருக்காது. லலிதா வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா சந்துருவை ரைம்ஸ் பாட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடி காமிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரியவன் ஆனதுக்கு அப்புறமும் மகனை வந்து தண்ணி கேன மேல கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க. பேரண்ட்ஸை பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்ய சொல்றியா அப்படின்னு சந்துரு கூட டைலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரைம்ஸோ டான்ஸோ ஆட சொல்றதுனால சந்துருக்கு வந்து இந்த பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. சந்துருவோடைய கேரக்டரையும் சரவணனுடைய கேரக்டரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரவணன் வந்து நந்தினியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கிரிக்கெட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் போக மாட்டாரு. ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் போவாரு. சரவணன் வந்து கிரிக்கெட்ல கேட்ச மிஸ் பண்ணிடுவாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திட்டுவாங்க. போனை தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அப்ப சரவணனுக்கு கோவம் வந்து இந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நந்தினிக்காக தனியா உட்கார்ந்து திரும்பவும் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா தான் நந்தினிக்காக ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணனாலும் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கிரிக்கெட் மூலமா காமிச்சிருப்பாங்க. சந்துருவுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம் எல்லா பழக்கமே இருக்கும். ஆனா சரவணனுக்கு ஆரம்பத்துல தம் அடிச்சாலும் அதுக்கப்புறம் அடிக்க மாட்டாரு. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் எங்கேயுமே அடிச்சிருக்க மாட்டாரு. விளையாட்டுல கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் லவ்லயும் வந்து நந்தினிக்கு யாரை பிடிக்குதோ அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சந்துருவும் சரவணனும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. என்னதான் வந்து ஒரு கேங்கா உட்கார்ந்து பேசினாலும் இந்த ஒரு சீன்ல 2 பன் பட்டர் ஜாம் கொடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாரு. மதுவுடைய அப்பா வந்து போன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நைட்டு தூங்கும் போதும் போன் பார்த்துக்கிட்டு தூங்குவாரு. இதே இது சந்துருவுடைய அப்பா வந்து நைட்டு புக்கு படிச்சுட்டு தூங்குற பழக்கம் இருக்கும். 2, 3 சீன்ல தூங்குறதுக்கு முன்னாடி புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
சந்துரு வந்து எப்போதுமே டீ ஷர்ட் தான் போட்டுட்டு வருவாரு. காலேஜ்ல இருக்கும்போதும் சரி, வீட்ல இருக்கும்போதும் சரி டீ ஷர்ட் தான் போடுவாரு. ஆனா சரவணன் வந்து எப்போதுமே ஷர்ட் தான் போட்டுட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சந்துருவுக்கும் நந்தினியோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்துரு வந்து ஃபர்ஸ்ட்டு நந்தினிய பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஆனா நந்தினி வந்து சந்துரு நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் போல, அதனால தான் நம்ம லவ் பண்றான் பார்த்த உடனே அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. சந்துரு வந்து "நீ Instagramல போஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கல. கமெண்ட் எல்லாம் பார்த்தியா? எப்படி கேவலமா வருது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு நந்தினி கிட்ட. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் நந்தினி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டயும் வந்து நந்தினியோடைய ஃபோட்டோவ காட்டுவாரு. சந்துருவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நந்தினிய ஃப்ளர்ட் பண்ற விதமா ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க. மக்கள் வந்து எப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. நந்தினி வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா சந்துரு வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டாரு. அவருக்கு வந்து இந்த டான்ஸ் ஆடுறது, சோசியல் மீடியால இருக்கிறது இதெல்லாம் பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. நந்தினிய என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஒரு தடவ கூட ப்ரொபோஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. இவரே வந்து வாலண்டரியா டச் பண்ணியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி அவருடைய குளோஸ் ஃப்ரெண்ட் சரவணன் வந்து ஒரு கட்டத்துல விட்டுட்டு போயிருப்பாரு. அப்ப என்னதான் நந்தினி கூட இருந்தாலுமே சந்துருக்கு வந்து சரவணன் ஞாபகமாவே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா இந்த சீன்ல மது கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "நானும் நந்தினிய லவ் பண்றோமான்னு எனக்கே தெரியல" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவருடைய லவ் வந்து அவருக்கே டவுட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாரே தவிர, நந்தினியோடைய வீடியோஸ் பார்ப்பாரு. அப்ப டிஷ்யூ பேப்பர் எல்லாம் தேவையில்லன்னு தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கு நந்தினி மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சரவணனும் சந்துருவும் பன் பட்டர் ஜாம விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா சந்துருவ நந்தினி வந்து பானிபூரி சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ இது மூலமாவே யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குள்ள தெரியலங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல சரவணன், நந்தினி எல்லாருமே வந்து சேர்ந்து பன் பட்டர் ஜாம் கடைக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரவணனுக்கும் நந்தினிக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரவணன் வந்து நந்தினி ரீல்ஸ் மூலமா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாரு. நந்தினிக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சரவணன் நந்தினி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது, "உன்னுடைய வளர்ச்சியில நானும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல இருந்து உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. "உன்ன ரசிக்கணும், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கொண்டாடணும்" அப்படிங்கிற மாதிரி நந்தினிக்கு புடிச்ச மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. சரவணன் தான் ஃபர்ஸ்ட் நந்தினிக்கு கிஸ் பண்ணுவாரு. நந்தினியோட லைஃப்ல வந்து சரவணனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் சந்துருவுடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நந்தினி கையில வந்து ஹார்ட் சிம்பிள் டாட்டூ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சரவணன் வந்து ரீல்ஸ பார்த்து கீ செயினும் வாங்கியிருப்பாரு. சந்துரு, மது இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆரம்பத்துல பிடிக்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அடுத்து ஃப்ரெண்டா மாறுவாங்க. அதுக்கப்புறம் தான் லவ்வரா மாறுவாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. மது வந்து சந்துருவுக்கு ஃப்ரெண்ட் ஆகும்போது சந்துரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "என் குளோஸ் ஃப்ரெண்ட கடிப்பேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல சரவணன கடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மதுவையும் கடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மதுவும் சந்துருவும் பன் பட்டர் கடைக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சந்துரு வந்து மதுவ கீழ இருந்து மேல வரைக்கும் பார்ப்பாரு. ட்ரெஸ் வந்து நீட்டா இருக்கும். அவர் ஏன் பார்க்குறாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா, சந்துரு வந்து நந்தினி கிட்ட பேசும்போது ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து மது தான் கரெக்ட்டா இருப்பா அப்படின்னு சொல்ற விதமா இந்த சீன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆகாஷோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆகாஷ் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயந்த பையனா காமிப்பாங்க. மதுவோடைய வீட்டுக்கு ஆகாஷ் வந்திருப்பாரு. அப்ப கையும் களவுமா ஆகாஷோடைய அப்பா கிட்டயே ஆகாஷ் வந்து மாட்டிக்கிருவாரு. அப்ப செருப்பு பிய்யிற அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா செருப்பு பிஞ்சு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சந்துரு வந்து ஆகாஷ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மது கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ஆகாஷ் வந்து எங்க அப்பாக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா மதுவ கொன்றுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு சீன்ல ஆகாஷோடைய அப்பா வந்து ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொன்றுங்க. கேஸ் வந்துச்சு அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அதே சீன்ல அவர் வந்து நெகத்த கட் பண்ணிக்கிட்டு இந்த டயலாக்க பேசுவாரு. ஸோ நெகத்த வெட்டி போடுற மாதிரி லவ்வர்ஸையுமே வெட்டி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல ஆகாஷும் சந்துருவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படத்துடைய போஸ்டர் ஒட்டியிருக்கும். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, பன் பட்டர் ஜாம் வந்து 50 நாளுக்கு மேல வெற்றி நடை போடுகிறது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய படத்தை இவங்களே ப்ரமோஷனும் பண்ணியிருப்பாங்க. சந்துருவுடைய அப்பா வந்து உமா கிட்ட, "நான் வந்து இன்னும் அந்த பழைய வீட்ல தான் இருக்கிறோம். எங்க தாத்தாவுடைய அப்பா காலத்து வீடு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு டீட்டெயிலா இவங்க வீட்ட காமிக்கும்போது, அந்த வீட்ல 1918ங்கிற வருஷத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சந்துரு வந்து சின்ன பையனா எப்படி இருந்தாரோ, அந்த ஃபோட்டோஸும் இருக்கும். உமாவுடைய வீட்ல பையன் வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால டைவர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா மாதிரியே தான் மகனும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் அப்பாவும் எனி டைம் சோசியல் மீடியால இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
சந்துரு வீட்ல எப்படி சந்துருவோடைய அப்பா வந்து சிகரெட் அடிப்பாரோ, அதே மாதிரி சந்துருவும் சிகரெட் அடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. இந்த 2 ஃபேமிலியிலுமே அப்பா மாதிரி தான் பிள்ளை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்து அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சந்துரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நந்தினிய பார்க்கும்போது, நந்தினி வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. நந்தினி வந்து சந்துருவ கிஸ் பண்ணும்போது ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்துல சந்துருவும் சரவணனும் பேச மாட்டாங்க. சரவணன் கிட்ட "நீ ஏன் பேசல?" அப்படிங்கிற மாதிரி கேட்க போவாங்க. அப்ப நந்தினி வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. என்னதான் சந்துரு வந்து நந்தினிய விட்டு குடுத்தாலும், சரவணன், சந்துரு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கிளைமாக்ஸ்ல சர்டிபிகேட் வாங்க வரும்போது, சந்துருவும் சரி, சரவணனும் சரி சமாதானமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. சரவணன் வந்து நந்தினி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னதான் செக்குடு ஷர்ட் போட்டிருந்தாலும், ஒயிட் கலர்ந்த செக்குடு ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. கிளைமாக்ஸ்ல மதுவும் சந்துருவும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பீச்ல நடக்கும். அப்ப இவங்க 2 பேருமே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆகாஷையும் மதுவையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த சீன்ல கூட சந்துரு வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஆகாஷ் வந்து மதுவை மீட் பண்ற ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஆகாஷ் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஓவராலா இந்த படத்துல சந்தோஷமான சீன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒயிட் கலர் காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நந்தினிய லவ் பண்ண போறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டோ காமிப்பாரு. அப்ப இந்த ஒரு சீன்ல சரவணன் வந்து சோகமா இருப்பாரு. சோகமா இருக்கிறதுனால பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த சீன்ல சரவணனை ராகிங் பண்ணும்போது சரவணன் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. செல்வா வந்து அரியர் பேப்பரை எழுத காலேஜுக்கு வந்திருப்பாரு. ஸோ அவருடைய லைஃப் வந்து ஆரம்பத்துல சோகமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவரும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் மோஸ்ட்லி போட்டுட்டு வருவாரு. எல்லா பாடத்திலயுமே எப்ப கிளியர் பண்றாரோ அப்பதான் வந்து ஒயிட் கலர் காஸ்டியூம் யூஸ் பண்ணுவாரு. இந்த சீன்ல சந்துரு வந்து மேரேஜ் எப்ப அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பத்தி எல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு இருக்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த சீன்ல செல்வா வந்து அரியர் பேப்பரை வச்சிருப்பாரு. அப்பதான் அவருடைய லவ்வரை பத்தி சொல்லியிருப்பாரு சந்துரு கிட்ட. அந்த சீன்ல வந்து சந்துரு வந்து லவ் பிரேக்கப் ஆகியிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேருடைய லைஃப் வந்து ஒரே மாதிரியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக 2 பேருடைய பேண்ட் வந்து பிளாக் கலர்ல காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல நந்தினி வந்து சந்துருவை பிடிக்குமா சரவணனை பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது நந்தினி வந்து சரவணனை தான் கை காட்டுவாங்க. இவங்க 2 பேத்துல சந்துருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத சந்துரு வந்து பிளாக் கலர் பேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல ஆகாஷ் வந்து எனக்கு மேரேஜ் பிக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்ற இந்த சீன்ல வந்து ஆகாஷ் வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ இந்த படத்துல பிளாக் கலர் எல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதெல்லாம் சோகமான சீனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய கதை 2021ல ஆரம்பிச்சு 2025ல முடிக்கிற மாதிரி வருஷத்தை அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பன் பட்டர் ஜாம் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 3 BHK படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பன் பட்டர் ஜாம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.